எல்லா குழந்தைங்களுக்கும் என்னோட வணக்கம். நான் உங்க தீபிகா அருண். பெரியோர் வாழ்விலே தொடர்ல அடுத்த கதை கேட்க தயாரா இருக்கீங்களா குழந்தைங்களா? அது ஒரு ஆங்கில பள்ளிக்கூடம். அங்க படிச்சுட்டு இருந்தான் ஒரு மாணவன். அவனுக்கு தமிழ்ல ஆர்வம் அதிகம். அவனுக்கு பாட்டு பாடவும் நல்லா வரும். ஆனாலும் தனக்கு பாட்டு எழுதத் தெரியுங்கிறத அவன் வெளியில காட்டிக்கிறதே இல்ல. ஒரு நாள் அந்த மாணவனோட மனசுல ஒரு பாட்டு தோணுச்சு. அத ஒரு காகிதத்துல எழுதுனான். படிச்சு பார்த்தான். படிக்க படிக்க அது ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு அவனுக்கே தோணுச்சு. இந்த பாட்டை நம்ம யார்கிட்டயாவது காட்டணும், அவங்களோட கருத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சான். ஆனா மத்தவங்க கிட்ட காட்டுறதுக்கு அவனுக்கு கூச்சமா இருந்தது. ஆனா காட்டாம இருக்கவும் மனசில்ல. கொஞ்ச நேரம் யோசிச்சான். கடைசியில ஒரு முடிவுக்கு வந்தான். அதுபடி அடுத்த நாள் ரொம்ப சீக்கிரமா, அதாவது எல்லாருக்கும் முன்னாடி பள்ளிக்கு வந்தான். தான் எழுதின பாட்ட ஒரு தாள்ல எழுதுனான். ஆசிரியர் உட்கார்ந்திருக்கிற இடத்துக்கு பக்கத்துல வச்சுட்டு தான் இடத்துக்கு வந்து உட்கார்ந்துக்கிட்டான். கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொரு மாணவன் அங்க வந்தான். அவன் தரையில காகிதத்துல ஏதோ எழுதியிருக்கிறத பார்த்தான். உடனே அதை எடுத்தான், படிச்சான். அப்புறம் தமிழ் ஆசிரியர்கிட்ட அதை கொண்டு போய் கொடுத்தான். தமிழ் ஆசிரியர் பாட்ட படிச்சு பார்த்தாரு. அடடா, இந்த பாட்டு இவ்ளோ அழகா இருக்கே! இதை எழுதின கவிஞர் யாரு? பெயர் போடலையே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப அத பாடி சந்தோஷப்பட்டாரு. மாணவர்களுக்கும் அத பாடி காட்டினாரு. பாட்டுல இருக்கிற சொல் அழகையும் பொருள் அழகையும் எடுத்து சொன்னாரு. மாணவர்கள் எல்லாரும் அந்த பாட்டோட பெருமைய உணர்ந்தாங்க. இத யாரு எழுதியிருப்பாங்க? இத எழுதின கவிஞர் யாரா இருக்கும் அப்படின்னு அவங்களும் யோசிக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா அத எழுதின கவிஞர் அதே வகுப்புல அவங்களுக்கு நடுவுலயே உட்கார்ந்திருக்காருங்கிறத அவங்க அப்போ உணரல. இப்படி ஒரு காலத்துல பேர் தெரியாத கவிஞனா இருந்தான் அந்த மாணவன். ஆனா தமிழ் தெரிஞ்ச எல்லாருக்கும் தெரிஞ்ச பெரிய கவிஞரான கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை தான் அவன் அப்படின்னு யாருக்குமே தெரியல. கவிமணி சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஒரு மடத்துல இருக்கிற தம்புரான் கிட்ட தமிழ் கத்துப்பாரு. அவர் வயசு சிறுவர்கள் எல்லாரும் படிச்சுட்டு வந்தாங்க. அன்னிக்கு வழக்கம் போல கவிமணியும் அவரோட நண்பர்களும் மடத்துக்கு வந்தாங்க. அப்போ அங்க அப்பமும் வடையும் ஏராளமா குவிச்சு வைக்கப்பட்டிருந்தது. முதல் நாள் சிவராத்திரிங்கிறதுனால கோவில்ல இருந்து மடத்துக்கு அது வந்திருந்தது. கவிமணியையும் மத்தவங்களையும் தம்புரான் பக்கத்துல கூப்பிட்டாரு. இப்போ நான் இந்த அப்பம் வடை இதெல்லாத்தையும் உங்களுக்கு தரப்போறேன். ஆனா ஒரு நிபந்தனை. இதோ என் கையில தேவார திரட்டு இருக்கு. இதுல இருந்து முதல்ல நான் ஒரு பாடல பாடுவேன். அப்புறம் உங்ககிட்ட புத்தகத்தை தருவேன். நீங்க புத்தகத்தை பார்த்து அதே பாடல ஒரு தடவை படிங்க. அப்புறம் நான் புத்தகத்தை திரும்ப வாங்கி இன்னொரு தடவை அதே பாட்டை பாடுவேன். அப்புறம் நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா? அந்த பாட்டை தப்பு இல்லாம மனப்பாடமா சொல்லணும். சரியா சொல்றவங்களுக்கு பாட்டு ஒண்ணுக்கு ஒரு அப்பம் இல்ல ஒரு வடை தருவேன். எங்க பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாரு. எல்லாரும் சரின்னு சொல்லி தலையாட்டினாங்க. போட்டி ஆரம்பமாச்சு. அப்பமும் வடையும் ஒவ்வொன்னா கவிமணி கிட்ட தான் வந்தது. கொஞ்ச நேரத்துல மொத்தம் இருந்த அப்பம் வடையில 3/4 பங்குக்கு மேல கவிமணி கிட்டயே வந்துடுச்சு. ஆனா கவிமணி போட்டியில பரிசா கிடைச்ச அந்த வடைகளையும் அப்பங்களையும் தானே சாப்பிட்டுடல. எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்து அவங்களோட சந்தோஷமா சேர்ந்து சாப்பிட்டாரு. கவிமணி வீட்டுக்கு பக்கத்து வீட்ல ஒரு நண்பர் இருந்தாரு. அவரோட குடும்பத்துல ஒரு விழா நடைபெற வேண்டி இருந்தது. விழாவுக்கு உறவினர்கள், நண்பர்கள்னு ஏராளமான பேர் வந்தாங்க. அவ்வளவு பேரும் தங்கறதுக்கு அவரோட வீடு பத்தாது. அதனால விழாவை நடத்துறதுக்கு உங்க வீட்டை நீங்க குடுப்பீங்களா அப்படின்னு கவிமணிய அவரு கேட்டாரு. கவிமணியும் அதுக்கு சம்மதிச்சாரு. அன்னிக்கு கவிமணி வீட்ல ஏராளமான கூட்டம். விருந்து நடக்கிறதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம்தான் இருந்தது. அப்போ வெளியில இருந்து ஒரு ஆளு வீட்டுக்குள்ள ஓடி வந்தான். கவிமணி கிட்ட வந்து அவர் காதுக்குள்ள, உங்க பேருக்கு ஒரு தந்தி வந்திருக்கு அப்படின்னு மெதுவா சொன்னான். உடனே கவிமணி எதுவும் சொல்லாம மெதுவா எழுந்து வந்தாரு. வாசல்ல நின்னுட்டு இருந்த தந்தி சேவகனை கூப்பிட்டு வெளியில போனாரு. அவன்கிட்ட இருந்த தந்திய கையில வாங்கினாரு. ஆனா உடனே அவர் அத பிரிச்சு பார்க்கல. பேசாம தன்னோட சட்டப்பைக்குள்ள வச்சுக்கிட்டு உள்ள போயிட்டாரு. இந்த காலத்துல நம்ம எதுக்கு எடுத்தாலும் போன்ல மெசேஜ் அனுப்புறோம் இல்லையா குழந்தைங்களா? பிறந்த நாள் வாழ்த்து, திருமண வாழ்த்து, பரீட்சையில வாங்கின மார்க்கு, இல்ல சும்மாவானும் குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங், குட் நைட்னு எல்லாரும் போன்ல மெசேஜ் அனுப்புறாங்க இல்லையா? ஆனா அந்த காலத்துல தந்தி மூலமா தான் செய்தி அனுப்புவாங்க. அதுவும் துன்பமான செய்தியா இருந்தாதான் தந்தி வர்றது வழக்கம். தந்தினாலே எல்லாருக்கும் பயம்தான். அப்படி இருக்கும்போது தந்திய வாங்கினதும் உடனே பரபரப்போட பிரிச்சு பார்த்திருக்கணும்ல. ஆனா நம்ம கவிமணி அப்படி பிரிச்சு பார்க்கல. ஏன்? இதுல ஏதாவது துன்ப செய்தி இருக்கலாம்.
அது எப்படிப்பட்டதா இருக்குமோ, அத படிச்சதும் நிச்சயமா நமக்கு கலக்கம் வரும். மத்தவங்களும் என்ன செய்தின்னு தெரிஞ்சுக்குவாங்க. மகிழ்ச்சியோட எல்லாரும் சாப்பிட போறாங்க. இப்ப போய் இந்த தந்திய வெளியிட்டா எல்லாரும் வருந்துவாங்க. விழாவும் அமங்கலமா முடியும் அப்படின்னு நெனச்சு தந்திய பிரிச்சு பார்க்காம வச்சிருந்தாரு. தந்தியில என்ன இருக்குமோ ஏது இருக்குமோன்னு உள்ளூர அவருக்கு கவலைதான். ஆனா வெளியில காட்டிக்கவே இல்ல. சாயங்காலம் விழா முடிஞ்சதும் எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. எல்லாரும் போன அப்புறம் கவிமணி தன் தந்திய எடுத்து பிரிச்சு பார்த்தாரு. ரொம்ப திடுக்கிட்டாரு. கண்ணு கலங்கினாரு. "உங்க மருமக இறந்துட்டா, உடனே புறப்பட்டு வாங்க" அப்படின்னு அந்த தந்தியில இருந்தது. உடனே அங்கேருந்து புறப்பட்டாரு கவிமணி. அந்த அவசரத்துல தன்னோட மனைவி கிட்ட கூட அந்த செய்திய அவர் சொல்லல. கிளிக்கு ஒரு கால்ல எத்தனை விரல்கள் அப்படின்னு கேட்டா நிறைய பேர் 5ன்னு தயங்காம சொல்லுவாங்க. ஆனா நம்மள மாதிரி அதுக்கு 5 விரல்கள் இல்ல. 4 விரல்கள் தான் உண்டு. இந்த 4 விரல்ல முன்னால இருக்கிற விரல்கள் எத்தன, பின்னால இருக்கிற விரல்கள் எத்தனன்னு ஒரு கேள்விய ஒரு தடவ கவிமணி சில இளைஞர்கள பார்த்து கேட்டாரு. அப்போ அவர் ஒரு ஆரம்ப பள்ளியில ஆசிரியரா இருந்தாரு. பாடப்புத்தகத்துல கிளிய பத்தி ஒரு பாடம் இருந்தது. அதுல கிளியோட படமும் வரையப்பட்டிருந்தது. அந்த கிளியோட படத்தை பார்த்தப்புறம்தான் கவிமணி இந்த கேள்விய கேட்டாரு. இளைஞர்கள் புத்தகத்தை பார்த்து பதில் சொல்ல பார்த்தாங்க. ஆனா கவிமணி புத்தகத்தை எல்லாரும் மூடி வச்சிடணும்னு முன்னாடியே சொல்லிட்டாரு. எல்லாரும் அப்படியே புத்தகத்தை மூடி வச்சிட்டாங்க. சில பேர் கிளிக்கு முன்னால 3 விரலும் பின்னால ஒரு விரலும் இருக்குன்னு சொன்னாங்க. மத்தவங்களும் அத ஆமா ஆமான்னு சொன்னாங்க. உடனே கவிமணி புத்தகத்தை திறந்து கிளியோட படத்தை பார்க்க சொன்னாரு. பார்த்ததும், "நாங்க சொன்னது சரிதான். படத்துலயும் அப்படிதான் இருக்கு. முன்னாடி 3 விரல், பின்னாடி ஒரு விரல்னு" சந்தோஷமா கூச்சலிட்டாங்க இளைஞர்கள். ஆனா கவிமணி, "நீங்க சொல்றது தவறு. இந்த படத்துல இருக்கிறதும் தவறு. கிளிக்கு முன்னாடி 2 விரலும் பின்னாடி 2 விரலும் உண்டு" அப்படின்னாரு. ஆனா அத அப்போ சில பேர் நம்பவே இல்ல. கிளிய நேர்ல பார்த்த அப்புறம்தான், ஆமா கவிமணி சொன்னது சரிதான் அப்படின்னு அவங்க ஒத்துக்கிட்டாங்க. என்ன குழந்தைங்களா, யார் இந்த கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளைன்னு யோசிக்கிறீங்களா? எனக்கு கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளைன்னு சொன்ன உடனே நான் பள்ளிக்கூடத்துல படிக்கும்போது படிச்ச ஒரு தமிழ் பாட்டு தான் ஞாபகம் வருது. அத உங்களுக்கு பாடி காட்டுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் அந்த பாட்ட பாடி பழகிக்கங்க, சரியா? தோட்டத்தில் மேயுது வெள்ளைப் பசு, அங்கு துள்ளிக் குதிக்குது கன்றுக்குட்டி. அம்மா என்றது வெள்ளைப் பசுவுடன் அண்டையில் ஓடுது கன்றுக்குட்டி. நாவால் நக்குது வெள்ளைப் பசு, பாலை நன்றாய் குடிக்குது கன்றுக்குட்டி. முத்தம் கொடுக்குது வெள்ளைப் பசு, மடி முட்டிக் குடிக்குது கன்றுக்குட்டி. எவ்வளோ நல்லா இருக்குல்ல பாட்டு கேட்க? நீங்க இந்த பாட்ட திரும்ப திரும்ப கேட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க யாருக்காவது பாடி காட்டுங்க, சரியா? இந்த மாதிரி கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை குழந்தைங்களுக்காக நிறைய பாடல்கள் எழுதியிருக்காரு. "கோழி கோழி வா வா", "கல்லும் மலையும் குதித்து வந்தேன்", இந்த மாதிரி பாடல்கள்லாம் இருக்கு. நீங்க உங்க அப்பா அம்மாவ இந்த பாடல்களை தேடி கண்டுபிடிச்சு உங்களுக்கு பாட சொல்லித்தர சொல்றீங்களா? கவிமணிக்கு இயற்கைய ரொம்ப பிடிக்குமா. கையில வாட்ச் கட்டிக்காமலேயே சூரியனோட வெளிச்சத்தையும் மரத்தோட நிழலையும் வச்சே மணி என்னன்னு கரெக்டா சொல்லிடுவாராம். இயற்கை தான் நமக்கு பெரிய கடிகாரம்னு சொல்லுவாராம். இந்த கவிமணி அப்படிங்கறது அவருக்கு குடுக்கப்பட்ட பட்டம். அந்த பட்டம் கொடுத்தப்போ நிறைய பணம் பரிசா கொடுத்தாங்களாம். ஆனா அவரு, "எனக்கு பணம்லாம் வேண்டாம், இத படிப்பு செலவுக்கு கொடுக்க முடியாத ஏழை குழந்தைங்களுக்கு கொடுத்துடுங்கன்னு" சொல்லிட்டாராம். எவ்ளோ பெரிய மனசுல. சரி குழந்தைங்களா, அடுத்த வாரம் இன்னொரு கதையோட உங்கள சீக்கிரமா சந்திக்கிறேன். அது வரைக்கும் சிரிச்சுக்கிட்டு கிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருங்க.